ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் எரர், அதாவது ஒப்பீட்டு பிழை. அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம்ல மீன் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் எல்லாத்தையும் மீன் எடுத்தோம்னா அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். இப்போ அப்சல்யூட் எரர்னா 0.1, 0.2. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 ரீடிங்ஸ் எடுத்திருப்போம். அந்த 4 ரீடிங்ஸையும் ப்ளஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூஸ் தான் 0.0 சம்திங்கில் கிடைக்கும். ஓகேவா? அந்த வேல்யூஸ் தான் என்னது மீன் அப்சல்யூட் எரர். ஸோ அந்த மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ, அதாவது மீன் வேல்யூ. இப்போ அந்த ரெண்டுக்கு உள்ள அந்த ரேஷியோ தான் ரிலேட்டிவ் எரர். ஓகேவா? இங்கே பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் தி மீன் அப்சல்யூட் எரர் டு தி மீன் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுக்குள்ள அந்த ரேஷியோ தான் ரிலேட்டிவ் எரர், அதாவது ஒப்பீட்டு பிழை. திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ராக்ஷனல் எரர், அதாவது சார்பு பிழை. பாருங்கள், ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு மீன் அப்சல்யூட் எரர். அது நமக்கு 0. சம்திங்கில் கிடைக்கும். டிவைடட் பை 20, இதுதான் மீன் வேல்யூ, அதாவது ட்ரூ வேல்யூ. அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 0 ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். அந்த வேல்யூஸ் தான் அது ரிலேட்டிவ் எரர். ஓகேவா? இப்போ மீன் அப்சல்யூட் எரர் நம்ம டெல் ஏஎம்னு போடலாம். டெல் ஏஎம் டிவைடட் பை மீன் வேல்யூ விச் மீன்ஸ் ட்ரூ வேல்யூ ஏஎம். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு டெல் ஏஎம்னு என்னது, இந்த அப்சல்யூட் எரர் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 4ஐயும் ப்ளஸ் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூஸ் தான் டெல் ஏஎம் 0. சம்திங்கில் கிடைக்கும். டிவைடட் பை ட்ரூ வேல்யூ 20. இதை டிவைட் பண்ணோம்னா கிடைக்கிற அந்த எரர்ஸ் தான் ரிலேட்டிவ் எரர்ஸ். ஓகே? அதாவது சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்பிற்கும் விச் மீன்ஸ் உண்மை மதிப்பிற்கும் இடையே உள்ள அந்த தகவல் தான் ஒப்பீட்டு பிழை. ஓகேவா? இதை சார்பு பிழைன்னு சொல்லலாம். ஒப்பீட்டு பிழை ஈக்குவல் டு சராசரி தனிப்பிழை டிவைடட் பை சராசரி மதிப்பு. சராசரி தனிப்பிழைக்கு டெல் ஏஎம் போடலாம். டிவைடட் பை சராசரி மதிப்பு ஏஎம். புக்ஸில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கார் 62 km/h ட்ராவல் ஆகுது. பட் ஸ்பீடோமீட்டர் காட்டுறது 60 km/h தான் காட்டுது. அப்போ இதுதான் என்னது ட்ரூ வேல்யூ, இது மெஷர்டு வேல்யூ. ஓகேவா? மெஷர்டு வேல்யூ. அப்போ ட்ரூ வேல்யூ 60 - 62 2. அப்போ என்ன எவ்வளோ எரரு? 2 எரர்ஸ் காட்டுது. ஓகேவா? இந்த 2 எரர்ஸை, இந்த 2வை எதால் நம்ம டிவைட் பண்ணணும்? 60 தான் ட்ரூ வேல்யூ. ஓகேவா? இந்த 2/60, இந்த 2/60 இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிலேட்டிவ் எரர் கிடைச்சிரும். இந்த 2 அப்படின்னா அதுதான் அப்சல்யூட் எரர். ஓகேவா? இது 1 தான் போட்டிருக்கு, அதனால அப்சல்யூட். சப்போஸ் நிறைய வேல்யூஸ் இருந்தால் மீன் அப்சல்யூட். ஓகேவா? அப்போ இது அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ ஆர் மீன் வேல்யூ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண கிடைக்கிற அந்த வேல்யூஸ் தான் எரர்ஸ் தான் ரிலேட்டிவ் எரர். இங்கே பாருங்கள், 2 km/h டிவைடட் பை 60 km/h. இதை டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? 0.033 கிடைக்குது. இல்லை, இதுதான் என்னது ரிலேட்டிவ் எரர். ஓகே, இந்த ரிலேட்டிவ் எரர்ஸ்க்கு பர்சன்டேஜ் எடுத்தோம்னா அதுதான் பர்சன்டேஜ் எரர். இங்கே பாருங்கள், 4th one பர்சன்டேஜ் எரர், அதாவது விழுக்காட்டு பிழை. The relative error expressed as a percentage is called percentage error. Percentage error equal to del AM by AM into 100. So இந்த 0. something கிடைக்கிற அந்த வேல்யூஸ் டிவைடட் பை 20, அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற அந்த வேல்யூஸ்க்கு பர்சன்டேஜ் எடுத்தோம்னா அதுதான் பர்சன்டேஜ் எரர். இங்கே பாருங்கள், இந்த வேல்யூஸ்க்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த வேல்யூஸ்க்கு எடுத்தோம்னா 3.3% கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பர்சன்டேஜ் எரர். பட் நம்ம இதுக்கு நம்ம பார்த்தோம்னா நமக்கு 0.0 சம்திங்கில் கிடைக்கும். ஓகேவா? அப்படி 0.0 சம்திங்கில் கிடைக்கிற அந்த வேல்யூஸ், அதாவது 0. something கிடைக்கிற, அதாவது 0 கிடைச்சுன்னா நாம் மெஷர் பண்ண வேல்யூ ட்ரூ வேல்யூவுக்கு நேராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்ச பிறகு 0. something கிடைச்சிருச்சுன்னா நாம் மெஷர் பண்ண வேல்யூ ட்ரூ வேல்யூவுக்கு நேராக இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் தான். 5 mark கொஸ்டின், பொறுமையாக பாருங்கள். ஓகேப்பா, தேங்க்யூ.